சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. மகர ராசிக்காரர்களே, நீங்கள் அமைதியாக இருப்பீர்கள். ஆனால் உங்கள் உள்ளத்தில் எவ்வளவு புயல் இருக்கிறது என்பதை அனைவரும் அறிய மாட்டார்கள். நீங்கள் சுமையை சுமப்பவர். குடும்பத்தின் பொறுப்பு, பணத்தின் கவலை, உறவுகளின் நிம்மதி எல்லாவற்றையும் உங்கள் தோளில் ஏற்றிக்கொண்டு அமைதியாக நடந்தவர்கள் நீங்கள். ஆனால் 2026 உங்களுக்கு ஒரு சாதாரண வருடம் அல்ல. இது உங்கள் பொறுமையின் எல்லையை சோதிக்கும் வருடம். அதே நேரத்தில் உங்கள் உண்மையான சக்தியை வெளிக்கொணரும் வருடம். நீங்கள் பல வருடங்களாக தள்ளி வைத்த ஒரு முடிவு இருக்கிறது. அதை எடுக்க நீங்கள் தயங்கினீர்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் என்று சொல்லிக்கொண்டே வந்தீர்கள். ஆனால் 2026 அந்த நேரம் முடியும். பிரபஞ்சம் காத்திருக்காது. அது அழைக்கும், அது தள்ளும், அது விழிப்பூட்டும். மகர ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் அவர்கள் உடைந்து போகாமல் நிற்பது. ஆனால் சில நேரங்களில் உடையாமல் இருப்பதற்காக அவர்கள் தங்கள் உண்மையை மறைத்து விடுவார்கள். 2026 அது முடியாது. உங்கள் வாழ்க்கையில் சில உறவுகள் மாற்றம் காணும். நீங்கள் மிகவும் நம்பிய ஒருவர் உங்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். அது வலிக்கும். ஆனால் அந்த வலி உங்களை தவறான இடத்திலிருந்து வெளியே கொண்டு வரும். நீங்கள் இழக்கிறீர்கள் என்று நினைப்பது உண்மையில் உங்கள் வாழ்க்கையை சுத்திகரிக்கும். பண விஷயங்களில் 2026 ஆரம்பம் சற்று அழுத்தமாக இருக்கலாம். செலவுகள் அதிகரிக்கலாம். சில எதிர்பாராத பொறுப்புகள் தோன்றலாம். ஆனால் நடுப்பகுதிக்கு பிறகு ஒரு புதிய வாய்ப்பு கதவை தட்டும். அந்த வாய்ப்பு நீங்கள் எதிர்பார்த்த துறையில் இருக்காமல் இருக்கலாம். ஆனால் அது உங்கள் வளர்ச்சிக்கான அடித்தளமாகும். பயப்படாதீர்கள். மகர ராசிக்காரர்கள் ஒரு முடிவை எடுக்கும்போது அதை ஆழமாக சிந்திப்பார்கள். அந்த சிந்தனை 2026 உங்களுக்கு உதவும். ஆனால் ஒரு எச்சரிக்கையும் அதிக சிந்தனை உங்கள் வாய்ப்பை இழக்கச் செய்யக்கூடாது. சிலர் உங்களை பயமுறுத்துவார்கள். இது உங்களுக்கு கெடுகாலம் என்று சொல்லலாம். இந்த வருடம் எதையும் தொடங்காதீர்கள் என்று கூறலாம். அவர்களை நம்ப வேண்டாம். பொய்யான ஜோதிடத்தை நம்பி உங்கள் தைரியத்தை அடக்காதீர்கள். பிரபஞ்சம் ஒருபோதும் உங்களை பயத்தில் வைத்திருக்க விரும்பாது. அது உங்களை விழிக்கச் செய்யும். 2026 உங்கள் உடல் நலத்தை கவனியுங்கள். நீங்கள் அதிகமாக உழைப்பவர், அதிகமாக பொறுப்பு ஏற்றுக்கொள்பவர். ஆனால் உங்கள் உடல் ஒரு எச்சரிக்கை கொடுக்கலாம். சோர்வு, தூக்கமின்மை, சிறு வலி, இவை அனைத்தும் சற்று நின்று சுவாசி என்று சொல்லும் அறிகுறிகள். உங்கள் மன அமைதி உங்கள் வெற்றியின் அடிப்படை. 2026 ஒரு பழைய நினைவு மீண்டும் உங்கள் மனதில் வரும். ஒரு பழைய கனவு, ஒரு பழைய ஆசை, ஒரு பழைய மனிதர். அது சும்மா வராது. அது ஒரு முடிவை கேட்கும். நீங்கள் அதை முடித்து விட வேண்டுமா அல்லது மீண்டும் தொடங்க வேண்டுமா? மகர ராசிக்காரர்களே, இந்த வருடம் உங்களுக்கு 2 பாதைகள். ஒரு பாதை பழைய பாதுகாப்பு, அமைதியான ஆனால் வளர்ச்சி இல்லாத வாழ்க்கை. மற்றொரு பாதை சிறு ஆபத்து இருந்தாலும் பெரிய உயர்வு தரும் புதிய வழி. பிரபஞ்சம் உங்களை 2வது பாதைக்கு அழைக்கும். ஆனால் நினைவில் வையுங்கள், அந்த பாதையில் நடப்பது உங்கள் முடிவு. 2026 முடிவில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்த்து, அந்த வருடம்தான் நான் மாறினேன் என்று சொல்லப் போகிறீர்கள். அந்த மாற்றம் வெளியில் அல்ல, உங்கள் உள்ளத்தில். நீங்கள் இனி யாரையும் மகிழ்விக்க வாழ மாட்டீர்கள். நீங்கள் உங்களை மதித்து வாழ ஆரம்பிப்பீர்கள். மகர ராசிக்காரர்களே, இந்த வருடம் உங்களுக்கு ஒரு கடைசி வாய்ப்பு. உங்கள் உண்மையை வாழ, உங்கள் பயத்தை எதிர்கொள்ள, உங்கள் கனவை தள்ளி போடாமல் முன்னேற. பிரபஞ்சம் உங்களை சோதிக்காது, உங்களை உருவாக்கும். இது தொடக்கம் மட்டும். இன்னும் சொல்ல வேண்டிய உண்மைகள் உள்ளன. நீங்கள் எப்பொழுதும் அமைதியாக திட்டமிட்டு செயல்படுபவர்கள். ஒரு அடியை வைக்கும் முன் 10 அடிகளை நினைப்பவர்கள். அதனால்தான் பலர் உங்களை வலிமையானவர் என்று பார்க்கிறார்கள். ஆனால் அந்த வலிமையின் பின்னால் இருக்கும் சோர்வை யாரும் கேட்கவில்லை. 2026 அந்த சோர்வு வெளிப்படும். நீங்கள் இவ்வளவு நாளாக உங்களை மறந்து பிறருக்காக வாழ்ந்திருந்தால் இப்போது அந்த நிலை மாறும். உங்கள் உள்ளம் ஒரு கேள்வி கேட்கும், நான் என்ன விரும்புகிறேன்? இந்த கேள்விதான் உங்கள் மாற்றத்தின் ஆரம்பம். குடும்பத்தில் சில விஷயங்கள் தெளிவாகும். நீங்கள் அமைதியாக தாங்கிக் கொண்டிருந்த பிரச்சனைகள் இனி அமைதியாக இருக்காது. ஒரு நாள் நீங்கள் பேசுவீர்கள். அந்த பேச்சு திடீரென வரும். ஆனால் அது தவறாக இருக்காது. நீங்கள் உங்கள் உண்மையை சொல்வீர்கள். அது சிலருக்கு பிடிக்காது. ஆனால் அது உங்கள் சுதந்திரத்தின் முதல் படி. பண விஷயங்களில் 2026 ஒரு பெரிய சிந்தனை தேவை. விரைவான லாபம் தரும் வாய்ப்புகள் உங்களை கவரலாம். ஆனால் மகர ராசிக்காரர்களுக்கு நிலைத்த வெற்றிதான் முக்கியம். அதனால் அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம். ஒரு பழைய முதலீடு அல்லது பழைய முயற்சி மீண்டும் உயிர்ப்பெடுக்கலாம். நீங்கள் ஏற்கனவே செய்த உழைப்பு இப்போது பலன் தர ஆரம்பிக்கும். ஆனால் அதற்கு பொறுமை தேவை. உங்கள் வேலை வாழ்க்கையில் ஒரு புதிய பொறுப்பு வரலாம்.
அது உங்களுக்கு முதலில் சுமையாக தோன்றலாம். ஆனால் அந்த சுமை உங்களை உயர்த்தும். நீங்கள் பயப்படுவது தோல்வி அல்ல. நீங்கள் பயப்படுவது அது நான் போதுமா என்ற சந்தேகம். அந்த சந்தேகத்தை உடைக்க 2026 வருகிறது. மகர ராசிக்காரர்களே, நீங்கள் நினைப்பதை விட அதிக திறமை கொண்டவர்கள். ஆனால் உங்கள் திறமையை நீங்கள் குறைத்து மதிப்பீர்கள். இந்த வருடம் அது மாறும். உங்கள் வாழ்க்கையில் ஒருவரின் உண்மை வெளிப்படும். அவர் நண்பராக இருக்கலாம், உறவாக இருக்கலாம், அல்லது வேலை தொடர்பாக இருக்கலாம். அந்த உண்மை உங்களுக்கு அதிர்ச்சி தரலாம். ஆனால் அது உங்களை தவறான நம்பிக்கையிலிருந்து விடுவிக்கும். நீங்கள் இனி யாரையும் கண்ணை மூடி நம்ப மாட்டீர்கள். நீங்கள் கவனமாக இருப்பீர்கள். அந்த கவனம்தான் உங்களை பாதுகாக்கும். உங்கள் உடல் நலம் பற்றி மீண்டும் நினைவூட்டல். அதிக உழைப்பு உங்கள் சக்தியை குறைக்கலாம். உடல் தரும் சின்ன சின்ன அறிகுறிகளை அலட்சியப்படுத்த வேண்டாம். உங்கள் மன அமைதி உங்கள் வெற்றியை தீர்மானிக்கும். 2026 நடுப்பகுதியில் ஒரு பெரிய சிந்தனை உங்களுக்கு வரும். இப்படி வாழ்ந்து கொண்டே போவதா அல்லது ஒரு பெரிய மாற்றம் செய்ய வேண்டுமா? இந்த கேள்வி சாதாரணம் அல்ல. இது உங்கள் வாழ்க்கை பாதையை மாற்றும். சிலர் உங்களை தடுக்க முயற்சிப்பார்கள். இப்பொழுது மாற்றம் தேவையில்லை என்று கூறுவார்கள். ஆனால் உங்கள் உள்ளம் சம்மதிக்கவில்லை என்றால் அங்கேயே பதில் இருக்கிறது. பிரபஞ்சம் எப்போதும் மெதுவாக பேசும். அது கூச்சலிடாது. ஆனால் நீங்கள் கேட்க தயாராக இருந்தால் அது தெளிவாக வழிகாட்டும். மகர ராசிக்காரர்களே, 2026 உங்களுக்கு ஒரு முக்கியமான உண்மை புரியும். நீங்கள் எல்லோருக்கும் பிடிக்க வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் எல்லோரையும் காப்பாற்ற வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் எல்லா சுமையையும் சுமக்க வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் முதலில் உங்களை காப்பாற்ற வேண்டும். இந்த வருடம் உங்கள் சுய மதிப்பு உயர ஆரம்பிக்கும். நீங்கள் இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள்வீர்கள். அந்த ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கையை மாற்றும். பொய்யான ஜோதிடங்களை நம்பி எல்லாம் விதி என்று சொல்லிக்கொண்டு அமைதியாக உட்கார வேண்டாம். விதி என்பது நீங்கள் எடுக்கும் முடிவுகளின் தொடர்ச்சி. 2026 உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரும். அதை நீங்கள் பிடித்தால் அடுத்த சில ஆண்டுகள் உங்கள் வாழ்க்கை உயர்வு காணும். அதை நீங்கள் பயந்துவிட்டால் அதே இடத்தில் சுழன்று கொண்டே இருப்பீர்கள். மகர ராசிக்காரர்களே, நீங்கள் பிறந்ததே உயர்வதற்காக, நீங்கள் தாழ்ந்து வாழ்வதற்காக அல்ல. இந்த வருடம் உங்கள் உள்ளத்தின் உண்மையை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் பயத்தை நேராக பாருங்கள். அதை தாண்டி ஒரு அடி வையுங்கள். நீங்கள் எப்பொழுதும் உறுதியுடன் நிற்பவர்கள். விழுந்தாலும் வெளியில் காட்டாதவர்கள். அழுதாலும் அமைதியாக துடைப்பவர்கள். ஆனால் 2026 உங்கள் உள்ளத்தின் மறைந்த பக்கம் வெளிச்சத்திற்கு வரும். நீங்கள் பல வருடங்களாக உங்களை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறீர்கள். இது சரியான நேரமில்லை என்று சொல்லிக்கொண்டு உங்கள் ஆசைகளை ஒதுக்கி வைத்திருக்கிறீர்கள். ஆனால் இந்த வருடம் அந்த ஒதுக்கல் முடியாது. உங்கள் உள்ளத்தில் புதைந்து கிடக்கும் கனவு மீண்டும் தலை தூக்கும். அது ஒரு தொழில் கனவாக இருக்கலாம், ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை மாற்றமாக இருக்கலாம், அல்லது நீங்கள் செய்ய விரும்பிய ஒரு பெரிய முடிவாக இருக்கலாம். இந்த முறை அது சும்மா நினைவாக வந்து போகாது. அது உங்களை தள்ளும். 2026 ஒரு முக்கியமான சந்திப்பு உங்களுக்கு காத்திருக்கிறது. அந்த சந்திப்பு உங்கள் எண்ணங்களை மாற்றும். நீங்கள் இதுவரை பார்த்த கோணத்தில் அல்லாமல் ஒரு புதிய கோணத்தில் வாழ்க்கையை பார்க்க வைக்கும். அந்த மாற்றமிடம் மெதுவாக ஆரம்பிக்கும். முதலில் குழப்பமாக இருக்கும், பிறகு தெளிவாகும். மகர ராசிக்காரர்களே, நீங்கள் குழப்பத்தை வெறுப்பவர்கள். உங்களுக்கு தெளிவு வேண்டும், நிலைத்த தன்மை வேண்டும். ஆனால் வளர்ச்சி என்றால் சில காலம் குழப்பத்தை கடக்க வேண்டியதுதான். 2026 உங்களுக்கு அதையே கற்றுத்தரும். உங்கள் வேலை வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரலாம். இது இடமாற்றமாக இருக்கலாம், புதிய பொறுப்பாக இருக்கலாம், அல்லது நீங்கள் எதிர்பாராத ஒரு சவாலாக இருக்கலாம். முதலில் அது உங்களை பயமுறுத்தும். நான் இதை சமாளிக்க முடியுமா என்று தோன்றும். ஆனால் நினைவில் வையுங்கள், உங்களை நீங்கள் சந்தேகித்த எல்லா நேரங்களிலும் நீங்கள் வெற்றி பெற்றவர்தான். உங்கள் உள்ளம் உங்களுக்கு துணை நிற்கும். உறவுகளில் ஒரு முக்கியமான உண்மை வெளிப்படும். நீங்கள் யாரை நம்பி இருக்கிறீர்களோ அவர்களின் உண்மை முகம் தெரியலாம். அது உங்களை உடைக்காது, அது உங்களை வலிமையாக்கும். மகர ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம், அவர்கள் ஒருமுறை விழித்தால் மீண்டும் அதே தவறை செய்ய மாட்டார்கள். 2026 நீங்கள் விழிப்பீர்கள். உங்கள் உடல் மீண்டும் ஒரு எச்சரிக்கை தரலாம். அதிக சுமை, அதிக சிந்தனை உங்கள் சக்தியை குறைக்கலாம். நீங்கள் சற்று நின்று உங்கள் வாழ்க்கையை சமநிலைப்படுத்த வேண்டும். பண விஷயங்கள்ல இந்த வருடம் உங்களுக்கு ஒரு சோதனை இருக்கும். ஒரு பெரிய செலவு வரலாம், அல்லது ஒரு முதலீட்டு முடிவு எடுக்க வேண்டியிருக்கலாம். அந்த நேரத்தில் அவசரமாக முடிவு எடுக்காதீர்கள். உங்கள் இயல்பான அமைதியை காப்பாற்றுங்கள். அதுவே உங்களை பாதுகாக்கும். 2026 நடுப்பகுதிக்கு பிறகு ஒரு நல்ல செய்தி வர வாய்ப்பு அதிகம். நீங்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து ஒரு உதவி கிடைக்கலாம். அது பணமாக இருக்கலாம், அல்லது வாய்ப்பாக இருக்கலாம். நீங்கள் இதுவரை தனியாக போராடினீர்கள் என்று நினைத்தாலும் பிரபஞ்சம் அமைதியாக உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறது. மகர ராசிக்காரர்களே,
இந்த வருடம் உங்களுக்கு ஒரு பெரிய பாடம். நீங்கள் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முடியாது. சில விஷயங்களை விட வேண்டும், சில மனிதர்களை விட வேண்டும், சில பழைய நினைவுகளை விட வேண்டும். அந்த விடுதலை தான் உங்கள் புதிய வாழ்க்கையின் ஆரம்பம். பொய்யான ஜோதிடங்களை நம்பி இது விதி என்று சொல்லிக்கொண்டு உங்கள் முயற்சியை நிறுத்தாதீர்கள். விதி என்பது நீங்கள் தேர்வு செய்யும் தைரியத்தின் பெயர். 2026 முடிவில் நீங்கள் 2 விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். 1, நீங்கள் நினைத்த அளவுக்கு பலவீனமானவர் இல்லை. 2, நீங்கள் நினைத்த அளவுக்கு தைரியமானவர். இந்த வருடம் உங்கள் மனதில் ஒரு தீர்மானம் பிறக்கும். இனி நான் என்னை இழக்க மாட்டேன் என்று. அந்த தீர்மானம் உங்கள் வாழ்க்கையை மெதுவாக மாற்றும். இப்போது நீங்கள் பயணத்தின் நடுப்பகுதியில் நிற்கிறீர்கள். முன்னால் ஒரு புதிய வழி தெரிகிறது, பின்னால் பழைய வாழ்க்கை அழைக்கிறது. இதுவே 2026இன் உண்மையான சோதனை. நீங்கள் எப்போதும் பாதுகாப்பான பாதையை தேர்வு செய்வீர்கள். ஆனால் இந்த வருடம் அந்த பாதுகாப்பு உங்கள் வளர்ச்சியை தடுக்கலாம். உங்கள் மனதில் 2 குரல்கள் இருக்கும். ஒரு குரல், இது ஆபத்து, நின்றுவிடு என்று சொல்லும். மற்றொரு குரல், ஒரு முறை முயற்சி செய் என்று சொல்லும். மகர ராசிக்காரர்களே, நீங்கள் எப்போதும் 2வது குரலை அடக்கி வைத்தவர்கள். ஆனால் 2026இல் அந்த குரல் வலுவாகும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பம் ஆண்டின் 2ஆம் பாதியில் உருவாகும். அது வேலை தொடர்பாக இருக்கலாம், அல்லது நீங்கள் பல வருடங்களாக யோசித்த மாற்றமாக இருக்கலாம். ஒரு நாள் திடீரென நீங்கள் முடிவை எடுப்பீர்கள். அது பலருக்கு அதிர்ச்சியாக இருக்கும். நீ இப்படி செய்வாய் என்று நினைக்கவில்லை என்று சொல்வார்கள். ஆனால் அந்த முடிவு உங்கள் உள்ளத்தின் உண்மையிலிருந்து வரும். உறவுகளில் ஒரு தெளிவு வரும். நீங்கள் யாருக்காக எவ்வளவு தியாகம் செய்தீர்கள் என்று நீங்களே உணர்வீர்கள். அந்த உணர்வு முதலில் கசப்பாக இருக்கும். பிறகு அது உங்கள் சுய மதிப்பை உயர்த்தும். இனி நீங்கள் அமைதியாக சுமக்க மாட்டீர்கள். இனி நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு அழமாட்டீர்கள். நீங்கள் பேச கற்றுக்கொள்வீர்கள். மகர ராசிக்காரர்களின் மிகப்பெரிய மாற்றம் அவர்கள் பேச ஆரம்பிப்பதுதான். 2026இல் நீங்கள் உங்கள் எல்லைகளை வரையறுப்பீர்கள். யாரும் அதை மீற அனுமதிக்க மாட்டீர்கள். அந்த தைரியம் உங்கள் வாழ்க்கையின் திசையை மாற்றும். பண விஷயங்களில் ஒரு முக்கியமான முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். நீங்கள் செய்த உழைப்பின் பலன் மெதுவாக வெளிப்படும். சிலர் உங்களை மதிக்க ஆரம்பிப்பார்கள். நீங்கள் இருந்த இடத்தில் உங்களுக்கு மரியாதை அதிகரிக்கும். ஆனால் நினைவில் வையுங்கள், அந்த உயர்வு வந்தாலும் அடக்கமாக இருங்கள். அதுவே உங்களை நீண்ட காலம் நிலைநிறுத்தும். உங்கள் உடல் நலத்தை மறக்காதீர்கள். அதிக சிந்தனை உங்கள் மன அமைதியை குலைக்கலாம். நீங்கள் சற்று நேரம் உங்களுக்காக ஒதுக்க வேண்டும். சில நேரங்களில் தனிமை தேவை. அது பலவீனம் அல்ல, அது சுய பராமரிப்பு. 2026இல் ஒரு பழைய பயம் முறியும். நீங்கள் எப்போதும் தவிர்த்த ஒரு விஷயத்தை நேராக எதிர்கொள்வீர்கள். அது உங்கள் உள்ளத்தில் ஒரு பெரிய விடுதலையை தரும். மகர ராசிக்காரர்களே, நீங்கள் எப்போதும் பொறுப்புடன் நடந்தவர்கள். ஆனால் இப்போது நீங்கள் சுதந்திரமாக நடக்க கற்றுக்கொள்வீர்கள். பொய்யான ஜோதிடங்களை நம்பி இந்த வருடம் அமைதியாக இரு என்று சொல்லிக்கொண்டு உங்கள் வாய்ப்பை தவறவிடாதீர்கள். பிரபஞ்சம் உங்களை தடுக்காது, அது உங்களை நகர்த்தும். 2026 உங்களுக்கு ஒரு முக்கியமான உண்மை கற்றுத்தரும். நீங்கள் யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழ வேண்டியதுதான். இந்த வருடம் உங்கள் நம்பிக்கை அதிகரிக்கும். நீங்கள் எடுக்கும் முடிவுகளில் உறுதி வரும். முன்பு இருந்த தயக்கம் குறையும். ஆனால் அதே நேரத்தில் சிலர் உங்கள் மாற்றத்தை ஏற்க மாட்டார்கள். அவர்கள் உங்களை குறை சொல்லலாம். நீ மாறிவிட்டாய் என்று கூறலாம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நீங்கள் மாறவில்லை. நீங்கள் உங்கள் உண்மையை ஏற்றுக்கொண்டீர்கள். 2026 முடிவில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்த்து, இந்த வருடம்தான் நான் என்னை தேர்வு செய்தேன் என்று சொல்லப் போகிறீர்கள். அதுதான் உங்கள் வெற்றி. இப்பொழுது நீங்கள் ஒரு அமைதியான ஆனால் ஆழமான மாற்றத்தின் நடுவில் இருக்கிறீர்கள். வெளியில் பார்க்கும் பொழுது எதுவும் பெரியதாக நடக்கவில்லை போல தோன்றலாம். ஆனால் உங்கள் உள்ளத்தில் ஒரு புரட்சி நடக்கிறது. நீங்கள் பல வருடங்களாக ஒரு சுவர் கட்டி வாழ்ந்தீர்கள். உங்களை பாதுகாக்கும் சுவர், உங்கள் உணர்ச்சிகளை மறைக்கும் சுவர், உங்கள் பயத்தை யாரும் காணாத சுவர். 2026இல் அந்த சுவர் மெதுவாக உடையும். முதலில் அது உங்களுக்கு பயமாக இருக்கும். நான் பலவீனமாகி விடுவேனா என்று தோன்றும். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? உங்கள் உணர்ச்சியை ஏற்றுக்கொள்வதுதான் உண்மையான வலிமை. இந்த வருடம் நீங்கள் உங்களை பற்றி புதிய விஷயங்களை கண்டுபிடிப்பீர்கள். நீங்கள் நினைத்ததை விட நீங்கள் மென்மையானவர். நீங்கள் நினைத்ததை விட நீங்கள் ஆழமானவர். உறவுகளில் ஒரு பெரிய சுத்திகரிப்பு நடக்கும். சிலர் உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலகுவார்கள். சிலர் தானாகவே தொலைந்து போவார்கள். அது துரோகம் அல்ல, அது தேவையற்ற சுமையை பிரபஞ்சம் அகற்றுவது. நீங்கள் இதுவரை எல்லாம் சரி என்று சொல்லிக்கொண்டு உங்கள் மனதை ஏமாற்றிக் கொண்டிருந்தால் இப்போது அந்த நிலை மாறும். நீங்கள் உண்மையை எதிர்கொள்வீர்கள். அது சில நேரங்களில் வலிக்கும்.
ஆனால் அந்த வலி நீண்ட காலத்தில் உங்களுக்கு அமைதியை தரும். பண விஷயங்களில் 2026 ஒரு புதிய திசையை காட்டும். நீங்கள் ஒரு புதிய யோசனையை தொடங்க நினைக்கலாம் அல்லது பழைய முயற்சியை புதுப்பிக்கலாம். இந்த முறை நீங்கள் அதிக கவனத்துடன் செயல்படுவீர்கள். மகர ராசிக்காரர்களே, நீங்கள் பொறுமை கொண்டவர்கள். அந்த பொறுமை இந்த வருடம் பலன் தரும். ஒரு எதிர்பாராத உதவி கிடைக்கலாம். நீங்கள் யாரிடமும் கேட்காமல் இருந்தாலும் ஒருவர் உங்கள் திறமையை கவனித்து உங்களுக்கு வாய்ப்பு தரலாம். அந்த நேரத்தில் தயங்காதீர்கள். உங்கள் மதிப்பை குறைத்து நினைக்காதீர்கள். நான் போதுமா என்ற கேள்வியை விட்டுவிடுங்கள். 2026 உங்கள் சுய மதிப்பு உயர வேண்டும். அது உயர்ந்தால்தான் உங்கள் வாழ்க்கை உயர்வு காணும். உங்கள் உடல் மற்றும் மனநலம் பற்றி மீண்டும் ஒரு நினைவூட்டல். நீங்கள் எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் செய்ய வேண்டிய அவசியமில்லை. சில நேரங்களில் ஓய்வு தேவை. அது தோல்வி அல்ல. இந்த வருடம் நீங்கள் ஒரு பெரிய உண்மை புரிந்து கொள்வீர்கள். நீங்கள் எப்போதும் பிறருக்காக வாழ்ந்தீர்கள். ஆனால் இப்போது நீங்கள் உங்களுக்காகவும் வாழ வேண்டும். ஒரு பழைய பயம் இந்த வருடம் முறியும். நீங்கள் எப்போதும் தவிர்த்த ஒரு உரையாடலை நீங்கள் தைரியமாக நடத்துவீர்கள். அது உங்கள் மனத்தில் இருந்த சுமையை குறைக்கும். மகர ராசிக்காரர்களின் மிகப்பெரிய மாற்றம் அவர்கள் தங்களை முன்னிலைப்படுத்த ஆரம்பிப்பது. 2026 நீங்கள் இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள்வீர்கள். அந்த ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கையை பாதுகாக்கும். பொய்யான ஜோதிடங்களை நம்பி எல்லாம் விதி என்று சொல்லிக்கொண்டு உங்கள் முயற்சியை நிறுத்தாதீர்கள். விதி என்பது உங்கள் தைரியத்தின் தொடர்ச்சி. இந்த வருடம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரும். அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் அடுத்த சில ஆண்டுகள் உங்கள் வாழ்க்கை நிலைத்த உயர்வு காணும். மகர ராசிக்காரர்களே, நீங்கள் நினைப்பதை விட நீங்கள் அதிக சக்தி கொண்டவர்கள். உங்கள் அமைதி பலவீனம் அல்ல, அது ஆழமான வலிமை. 2026 முடிவில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்த்து, நான் இனி பழைய மனிதன் இல்லை என்று உணர்வீர்கள். இப்பொழுது உங்கள் வாழ்க்கை ஒரு முக்கியமான கட்டத்தில் நிற்கிறது. பழைய நீங்கள் மெதுவாக மறைந்து கொண்டிருக்கிறீர்கள். புதிய நீங்கள் உருவாகி கொண்டிருக்கிறீர்கள். இந்த மாற்றம் வெளியில் பெரிய சத்தம் செய்யாது, ஆனால் உள்ளத்தில் அது ஒரு புரட்சியே. 2026 இறுதி கட்டம் நெருங்கும் போது நீங்கள் பல விஷயங்களை தெளிவாக பார்க்க ஆரம்பிப்பீர்கள். முன்பு குழப்பமாக இருந்த உறவுகள் இப்போது அர்த்தம் பெறும். முன்பு பயமாக இருந்த முடிவுகள் இப்பொழுது சாதாரணமாக தோன்றும். இதுதான் வளர்ச்சி. மகர ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இந்த வருடம் ஒரு இறுதி சோதனை இருக்கும். அது உங்கள் பொறுமையை சோதிக்காது, உங்கள் தைரியத்தை சோதிக்கும். நீங்கள் எப்போதும் காத்திருக்க தெரிந்தவர்கள். ஆனால் இப்பொழுது காத்திருப்பது தீர்வு அல்ல, ஒரு முடிவு தேவைப்படும். அந்த முடிவு திடீரென வரலாம். ஒரு செய்தி, ஒரு அழைப்பு, ஒரு வாய்ப்பு அல்லது ஒரு உண்மை வெளிப்பாடு. அது உங்கள் மனதை அசைக்கும். சில நிமிடங்கள் நீங்கள் அமைதியாக இருப்பீர்கள், ஆனால் அந்த விலகல் உங்கள் மன அமைதியை தரும். உங்கள் உடல் மீண்டும் ஒரு சின்ன நினைவூட்டல் தரலாம். அதிக சுமை எடுத்தால் உங்கள் சக்தி குறையும். ஆனால் இப்போது நீங்கள் மகிழ்ச்சியுடன் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு நாள் 2026 முடிவில் நீங்கள் உங்கள் மனதில் சொல்லுவீர்கள், இந்த வருடம் என்னை உடைக்கவில்லை, என்னை உருவாக்கியது. அதுதான் உண்மையான வெற்றி. இப்போது பயணத்தின் இறுதி கட்டத்தில் நீங்கள் நிற்கிறீர்கள். ஆனால் இது முடிவு அல்ல, இது உங்கள் வாழ்க்கையின் புதிய பிறப்பு. 2026 முழுவதும் நீங்கள் கடந்த அனுபவங்களை நினைத்து பாருங்கள். சில நாட்கள் குழப்பமாக இருந்தது, சில நாட்கள் வலியாக இருந்தது, சில நாட்கள் பெருமையாக இருந்தது. ஆனால் ஒவ்வொரு நாளும் உங்களை மாற்றியது. இந்த வருடம் உங்களுக்கு ஒரு உண்மையை கற்றுக் கொடுத்தது. நீங்கள் உடையவில்லை, நீங்கள் வளர்ந்தீர்கள். மகர ராசிக்காரர்களே, நீங்கள் எப்போதும் பொறுப்பின் சுமையோடு வாழ்ந்தவர்கள். உங்கள் தோள்களில் குடும்பம், உங்கள் மனதில் கவலை, உங்கள் உள்ளத்தில் சொல்லாத கனவு. 2026 அந்த சொல்லாத கனவு விழித்தது. நீங்கள் இனி பயத்தில் வாழ மாட்டீர்கள். நீங்கள் இனி அமைதியாக துன்பத்தை தாங்க மாட்டீர்கள். நீங்கள் உங்கள் உண்மையை ஏற்றுக்கொண்டீர்கள். இந்த வருடம் உங்கள் வாழ்க்கையில் நடந்த எல்லா சோதனைகளும் உங்களை பலவீனப்படுத்தவில்லை, அவை உங்களை தெளிவுபடுத்தின. யார் உங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டும், யார் விலக வேண்டும் என்பது இப்போது உங்களுக்கு தெரியும். அந்த தெளிவுதான் உங்கள் மிகப்பெரிய வரம். பண விஷயங்களில் நீங்கள் கற்ற பாடங்கள் மிக முக்கியமானவை. அவசர முடிவு எடுக்கக்கூடாது என்பதை புரிந்தீர்கள். உழைப்பின் மதிப்பு என்ன என்பதை உணர்ந்தீர்கள். நிலைத்த உயர்வுதான் உண்மையான வெற்றி என்பதை அறிந்தீர்கள். உறவுகளில் நீங்கள் எல்லைகளை வரைய கற்றுக்கொண்டீர்கள். இல்லை என்று சொல்ல கற்றுக்கொண்டீர்கள். உங்கள் சுய மதிப்பை பாதுகாக்க கற்றுக்கொண்டீர்கள். இதுவே உங்கள் மாற்றம். பொய்யான ஜோதிடங்களை நம்பி எல்லாம் விதி என்று சொல்லிக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை விட்டுக் கொடுக்கவில்லை. நீங்கள் ஒரு முக்கியமான உண்மை புரிந்தீர்கள். விதி என்பது பயம் அல்ல, விதி என்பது தேர்வு. 2026 உங்களுக்கு ஒரு கடைசி வாய்ப்பு கொடுத்தது. பழைய நீங்களாக தொடர்வதா அல்லது புதிய நீங்களாக உருவாகுவதா?
நீங்கள் புதிய பாதையை தேர்வு செய்தீர்கள். மகர ராசிக்காரர்களே, உங்கள் அமைதி இப்போது பலவீனம் அல்ல, அது நம்பிக்கை. உங்கள் மௌனம் இப்போது பயம் அல்ல, அது தெளிவு. உங்கள் நடை இப்போது சுமை அல்ல, அது உறுதி. இந்த வருடம் முடியும் போது நீங்கள் கண்ணாடி முன் நின்று உங்களை பார்ப்பீர்கள். அங்கே ஒரு புதிய மனிதர் இருப்பார். அவர் இனி யாரையும் மகிழ்விக்க வாழ மாட்டார். அவர் இனி தன் கனவுகளை தள்ளி போட மாட்டார். அவர் இனி தன் மனதை ஏமாற்ற மாட்டார். அவர் நீங்கள்தான். மகர ராசிக்காரர்களே, நீங்கள் பிறந்ததே உயர்வதற்காக, நீங்கள் சுமந்து வாழ்வதற்காக அல்ல, நீங்கள் தாழ்ந்து நிற்பதற்காக அல்ல. 2026 உங்களை சோதிக்கவில்லை, உங்களை உருவாக்கியது. இப்போது உங்கள் முன் ஒரு புதிய ஆண்டு காத்திருக்கிறது. அது பயம் கொண்டு வராது, அது வாய்ப்பு கொண்டு வரும். இந்த முறை நீங்கள் தயார். இந்த முறை நீங்கள் தெளிவு கொண்டவர். இந்த முறை நீங்கள் உங்களை தேர்வு செய்தவர். இது கணிப்பு அல்ல, இது நினைவூட்டல். உங்கள் வாழ்க்கையின் கதவை திறக்க வெளியில் யாரும் வரமாட்டார்கள். உங்கள் கையில்தான் சாவி இருக்கிறது, அதை பயன்படுத்துங்கள். மகர ராசிக்காரர்களே, உங்கள் உண்மையை வாழுங்கள். உங்கள் கனவை நம்புங்கள். உங்கள் பயத்தை வெல்லுங்கள். 2026 முடிந்தது, ஆனால் உங்கள் புதிய வாழ்க்கை இப்போதுதான் தொடங்குகிறது. மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.